இங்கே சிஎம் வந்து எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை இமீடியட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. கலெக்டர் வந்து உங்களை பார்ப்பாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட சிஎம் வரைக்கும் போயிட்டாங்க, அவங்க பேசுகிறாங்க. அப்போ கவர்மெண்ட் வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து கலெக்டரும் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ வரைக்கும் நான் அது அரசு வேலையாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் படித்து பார்க்கும்போது அது அவுட் சோர்சிங் ஒப்பந்த அடிப்படையிலான வேலை அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ எனக்கு சரியாக அது புரியல. அதாவது மீடியாலாம் வந்து அந்த ஆர்டரை வந்து ஃபோட்டோ எடுத்து போயிட்டு அவங்க மீடியாலலாம் போட்டாங்க, இந்த மாதிரி இது ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்றப்போ. அப்போ தான் வந்து எங்களுக்கே வந்து கொஞ்சம் ஃபுல்லாக புரிய ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம்ம சரி வாழ்வாதாரம் எதுவுமே இல்லைன்றப்போ ஒரு ஆறுதலாக ஒரு வேலை இருந்துச்சுன்னா சரி அதை வச்சு நம்ம வாழ்வாதாரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது நிரந்தர வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்த காலம் அப்படின்ற அதில் எதுலையுமே மென்ஷன் பண்ணல, எந்த டைம் வரைக்கும் அப்படின்றது எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணல. ஸோ அது எப்போ முடியுன்றதும் தெரியாது. முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அது வருத்தமாக தான் இருந்தது. ஸ்டாலின் மாடல் அரசு, மாடல் அரசு. பை பை ஸ்டாலின்.